பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மாபெரும் நோக்கமே. அந்த வகையில இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் நடுவூர் சிவா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தண்ணீர் தண்ணீர் என்கிற ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். இந்த 3ஆம் உலகப் போர் என்பது தண்ணீரால் தான் ஏற்பட போகிறது. இந்த தண்ணீரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகமாக நடுவூர் சிவா அவர்கள் இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்காரு. இதுல வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, நல்லார் ஒருவர் உலரின் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழையினர். இந்த உலகம் நல்லவர்களால் நிறைந்து விட்டால் ஒருவேளை நமக்கு இந்த தண்ணீர் கொஞ்சம் இல்லாமல் இருக்குமோ என்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கிறது. சமீபத்துல பற்றி படிக்கிறேன் சார், சிந்து தாய் சங்கல் அவங்க பேர், சிந்து தாய் சங்கல். அவங்க பேர் கேட்டா குறைய அவங்க தாய் தான் சொல்லணும் சார். அவங்களுடைய கணவன் என்ன பண்றாரு, இவங்க மேல தேவையில்லாத பழி சுமத்தி உங்களை வீட்டை விட்டு வெளியெடுக்கிறாங்க. எப்ப தெரியுமா, 9 மாசம் நிறைவான கர்ப்பிணியாக இருக்கும்போது ஒரு வீட்டை விட்டு வெளியெடுக்கிறாங்க. ஒரு தெருவுக்கு வந்துடுறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. தெருவுக்கு வந்து ஒரு மாட்டு தொழுவத்துல அவங்களுக்கு பிரசவம் நடக்குது. மாட்டு தொழுவத்துல பிரசவம் நடக்குது. அவங்க எழுதுறாங்க, மாட்டு தொழுவத்துல அந்த குழந்தையை பெற்று எடுத்துட்டு தொப்புள் கொடியை வெட்டுறதுக்கு கத்தி கிடைக்காம ஒரு கல்லை வச்சு தொப்புள் கொடியை அறுக்கிறாங்க. அந்த குழந்தையும் அவர்களுமாக தெருவில் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களோட சேர்ந்து இன்னும் ஒரு 5-6 குழந்தைகள் அங்க வர்றாங்க. இப்ப இவங்களுக்கு தெரியுது, என்னுடைய குழந்தை மட்டும் இல்ல, பல குழந்தைகள் இங்க பசியால இருக்காங்கன்னு இவங்களுக்கு கிடைத்த சொற்ப உணவை எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்குறாங்க. இப்ப எல்லா குழந்தைகளுக்கும் உணவளிக்கணும்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா சார், சார் சாதாரணமா அவங்களே போராடிட்டு இருக்கிறவங்க இந்த குழந்தைகளுக்கு ஒரு இருப்பிடம் தயாரிக்கிறாங்க. இந்த குழந்தைகள் வந்து இருக்கணும் அப்படின்றதா அவங்களுக்கு ஒரு இருப்பிடம். இதை தாண்டி எல்லாருக்குமே நிதிலாம் திரட்டி இவங்கெல்லாம் தங்குறதுக்காக தெரியுமா, நிதி கிடைக்கலன்னு சொல்லி தன்னுடைய சொந்த குழந்தைய கற்றுக் கொடுக்குறாங்க. நிதி திரட்டி ஒரு பெரிய இல்லம் கட்டுறாங்க. இப்படி தொடர்ந்து அங்க நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. இப்படி ஆதரவற்ற மக்களுக்கு ஒரு பெரிய குடையாக நிழலாக இருக்காங்க. அதுல எத்தனையோ டாக்டர்ஸ் உருவாகிறாங்க, இன்ஜினியர்ஸ் உருவாகிறாங்க. அதுல இருந்து படித்து வந்த பெரிய அதிகாரிகள் வராங்க. அவங்க அந்த நிறுவனத்தை இன்னும் கொஞ்சம் நடத்துறாங்க. அங்கதான் படிச்சாங்க. அவங்க அந்த ஆதரவற்றவர்களாக இருந்து அங்கிருந்தாலும் வளர்றாங்க. அவங்களே அந்த இல்லத்தை அடுத்து எடுத்து நடத்துறாங்க. சிந்துதாய் மக்கள் அவங்களுக்கு இந்திய அரசினுடைய மிகப்பெரிய விருதான பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்படுது. பத்மஸ்ரீ விருது அவங்க சொன்ன வார்த்தை தாங்க அழகு. சொன்னாங்க, இந்த விருதை விட பத்மஸ்ரீ சிந்துதாய் மக்கள் அதெல்லாம் பெரிய விஷயங்கிறாங்க. குழந்தைங்க வந்து என்னை அம்மானு கூப்பிடுறாங்கல்ல, ஒவ்வொரு குழந்தையும் என்னை அம்மானு கூப்பிடுறாங்கல்ல, இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் விருது. இப்படி பெயர் தெரியாத ஒரு மனிதர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய இரக்கம் அதுதான் மழையை வரவேற்கிறது. யாரென்றே தெரியாத ஒரு மனிதனுக்காக இறக்கப்படுவாங்க. யாரென்றே தெரியாத ஒரு மனிதனுக்காக நம் கண்களில் இருந்து ஒரு தண்ணீர் வருகிறது, அதுதான் மழையாக தெரியும். சமீபத்துல தென்காசிக்கு நிகழ்வுக்காக நிகழ்வு முடிச்சுட்டு வரோம். ஒரு ஹோட்டல்ல, அந்த ரோட்டு கடையில ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, ரோட்டு கடை ஹோட்டல்ல சாப்பிட்றோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு குட்டி பையன். அந்த பையனுக்கு ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும். குட்டி பையன் அவன் சாப்பிட்றான். இவங்க 3 பேரும் அந்த ரோட்டு கடையில சாப்பிட்டு இருக்காங்க. நானு, என்னுடைய ஓட்டுநர், அப்புறம் உதவியாளர் தம்பி, இவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க, நீங்க தெரியும் இந்த ரோட்டு கடைகள்ல அந்த பைபாஸ் ரோட்ல போகும்போது அந்த ரோட்டு கடைகள் இருக்குல்ல, அதுல நம்ம தான் போய் பில்லு சொல்லணும். நாம தான் என்ன சாப்பிட்டோம்னு சொல்லி அவங்க பேப்பர்ல எழுதி பில்லு கொடுப்பாங்க. இது எவ்வளோன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த அப்பா போய் சொல்றாரு, நான் 2 தோசை, அவங்க மனைவி வந்து ஒரு 2 இட்லி, பையன் 2 இட்லி அப்படின்னு சொல்லி மொத்தம் சொல்றாரு. அந்த கணக்கு போட்டு இருக்காருலங்க, இவருக்கு கணக்கு போட்டாரு, அவங்க மனைவி சாப்பிட்டதுக்கு கணக்கு போட்டாரு. அந்த குழந்தைங்க கணக்கு போடல 3 இட்லி அது சேர்த்துக்கல. இவர் கேட்கிறாரு, என் பையனை விட்டீங்க, என் பையன் ஒரு 3 இட்லி சாப்பிட்டாங்க, அதை விட்டீங்க. ஏங்க குழந்தைகளுக்குலாம் யாராவது காசு வாங்குவாங்களா? கணக்காக சொல்றாரு, குழந்தைங்களுக்குலாம் யாராவது காசு வாங்குவாங்களா? போங்க, உங்க பையனா இருந்தா என் பையனா இருந்தாங்க, குழந்தை தானங்க அது. உங்க பையனா இருந்தா என் பையனா, குழந்தைகிட்ட எல்லாம் காசு வாங்கக்கூடாதுங்க. பெயர் தெரியாத மனிதன். அவர் வந்து பெரிய பணக்காரர் அல்ல, பெரிய ஹோட்டல் கட்டினவர் கிடையாது, பெரிய வியாபாரி எல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு குடிசையில் ஒரு ரோட்டு கடை நடத்தக்கூடிய ஒரு நபர் ஒரு குழந்தையிடம் காசு வாங்கக்கூடாது என்று நினைக்கிறாரு. அந்த மனம்தான் மழையை வர வைக்கும். இந்த அன்புதான் மழையை வர வைக்கும். வேற அந்த பக்கமா கடந்து வர்றோம். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு தேநீர் கடையில் டீ குடிச்சுக்கிறோம். அது இஸ்லாமிய நண்பர், இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நண்பர் அந்த கடை நடத்துறாரு. அப்ப பக்கத்துல ஒரு சின்ன பையன்
இந்த மருந்து பாட்டில் ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்தா கீழே போட்டு உரசலாம். இப்ப அந்த ரோடு பூரா பாட்டில் செதறி கிடக்கு, கண்ணாடி சில்லா கிடக்கு. இப்ப அந்த அம்மா, அந்த இஸ்லாமியர்களுடைய மனைவி, அவங்க போய் என்ன பண்றாங்கன்னா லைட்டா அதை கூட்டிட்டு அந்த பக்கமா எடுத்து பெரிய பெரிய பீஸ் அதெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டாங்க. அவர் என்ன பண்றாரு சார், ஒரு துணி எடுத்துட்டு போய் ரொம்ப ரோட்டுக்கு கூட இந்த சாலையில் இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன சின்ன பீஸ்லாம் கூட திரட்டிக்கிட்டே வராரு. திரட்டி எடுத்து ஓரமா போட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்க பாக்குற ஒரு 20 நிமிஷமா திரட்டி போறாரு. நாங்க ஐயா கிட்ட கூப்பிட்டு கேட்கிறோம், ஐயா நீங்க ஏங்க இதை போய் பண்ணிட்டு இருக்கீங்க, காலையில பார்த்தா ஒரு பெருத்து மாறு பெருக்கி விட்டுலாமே, நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இதை பண்றீங்க? அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, இது ஐயப்ப சீசன்ப்பா, கவர்மெண்ட் இது ஐயப்ப சீசன்ப்பா, எல்லாரும் இந்த வழியா பாத யாத்திரை போவாங்க, இந்த பேர் இந்த வழியால பாத யாத்திரை போவோம், அவங்க காலில் இந்த கண்ணாடி சில்லு குத்திருச்சுன்னா காலை கிழிச்சிரும், அவங்களால நடக்க முடியாதுல்ல, அவங்க வேண்டுதல் நிறைவேறாம போயிடும்ல, அதுக்காக தான் நான் அவங்க பார்த்து எடுக்கிறேன்னு ஒரு இஸ்லாமிய நண்பர். இந்த மத நல்லிணக்கமும் இந்த சகோதரத்துவமும் மத நல்லிணக்கமும் யாரோ நடக்க பேர் தெரியாத ஒரு மனிதன், பார்க்காத ஒரு மனிதன், யாரோ ஒரு மனிதன் நடந்து செல்வார், அவனுடைய கால்களில் இந்த கண்ணாடி சுற்றி விடக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்கல்ல, அந்த மனிதன் செருப்பு போடாம நடப்பான், அவனுடைய கால்கள்ல இந்த கண்ணாடி சுற்றக்கூடாதுன்னு நினைச்சாங்கல்ல, இந்த மனிதனும் இந்த அக்கறையும் பார்க்காத ஒரு மனிதரிடம் வரக்கூடிய அன்பின் இறுதியில் தான் மழையை வர வைக்கும். தண்ணீர் வேண்டும் என்றால் நம்மிடம் அன்பு சுமக்க வேண்டும். இந்த சமூகம் அன்பான சமூகமாக மாறினால் மழை பெய்யும், நல்லாரும் ஒருவர் உலரின் அவர் பொறுத்து எல்லோருக்கும் பெய்யும் மழை. இந்த உலகமே நல்லவர்களாக இருந்தால் மழை பெய்யும், தண்ணீர் பிரச்சனை தீரும். இந்த தண்ணீர் என்கிற இந்த புத்தகம் தண்ணீரினுடைய மேலாண்மையை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிற அற்புதமான புத்தகம். நடுவு சிவா அப்படிங்கிற புத்தகம் கண்டிப்பாக